சரி எதுக்கு ஃபேமஸ்? கஞ்சாக்கு ஒரு ஃபேமஸ் சார். வேற எதுக்கும் ஃபேமஸ் இல்லைல்ல விக்னேஷ்? வேற எதுக்கும் ஃபேமஸ் இல்லை. அங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதுதானா? எவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணுறீங்க கஞ்சா? அடிக்க மாட்டீங்க? மாத்திரை அப்புறம் சரக்கு மட்டும் அடிப்பீங்க. எவ்வளோ அடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஆஃப்ன்றது என்ன, காலையில் மட்டுமா இல்லை காலையில் ஒரு ஆஃப் மத்தியானம் ஒரு ஆஃப்? நைட்டு மட்டும் ஒரு ஆஃப் அடிப்பீங்க. காலையில் அடிக்க மாட்டீங்க, மத்தியானம் அடிக்க மாட்டீங்க. காலையில் ஒரு கோட்டை அடிப்பீங்க, வேலை அடிப்பீங்க, கட்டிங் முடிச்சுட்டு வேலை அடிப்பீங்க. அப்புறம் மத்தியானம் எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா அடிப்பீங்க. அடிக்கவே மாட்டீங்க. மதியானம் கொடுத்தாலும் அடிக்க மாட்டீங்க. வேலை மேலே இருப்பீங்க. என்ன வேலை? கேஸ்னா சப்ளை பண்ணுறதா? ஹோட்டலில் கீழே சிலிண்டர் இருக்கும், மேலே கீழே சிலிண்டர் இருக்கும். ஆமாம், மேலே அவங்களுக்கு கனெக்ஷனில் போகும். அந்த பைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பீங்க. சென்ட்ரல் பைப் லைன் போடுவீங்க. போட்டு கொடுத்துட்டு செக் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுவீங்க அந்த மாதிரி லைனை. அது கேஸ் லைன் மட்டும்தானா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பண்ணுவீங்களா? ஆக்சிஜன் எது வேணால் பண்ணுவீங்க. ஆனால் இல்லை, இந்த கேஸுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா? எங்கே போனாலும். எத்தனை வருஷமா அந்த தொழிலில் இருக்கீங்க? 3 வருஷமா. 3 வருஷம். அங்கே கட்டிங் போயிட்டு போகிறீங்களே, அந்த வாசனை வராது? வேலை செய்கிறவங்க கேட்க மாட்டாங்க, என்ன குடிச்சிட்டு வந்துருக்கீங்க? அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. காலையில் 9 மணிக்கு. எத்தனை மணிக்கு கட்டிங் போடுவீங்க? காலையில் 8:30 மணிக்கு போடுவீங்க. வேலைக்கு போகும்போது போட்டு போயிடுவீங்க. அப்போ தான் ஒரு கரெக்டாக இருக்கும். 10 மணிக்கு போவீங்க. குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு குளிப்பீங்க. ஸோ காலையில் 8 மணிக்கு போய் ஒரு கட்டிங் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவீங்க. வேலைக்கு வந்துட்டு அப்புறம் நைட்டு வந்து ஒரு ஆஃபோ இல்லை ஒரு ஃபுல்லோ அடிச்சுட்டு கொடுத்துருவீங்க. ஆஃப் கரெக்டாக இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கு? அம்மா அப்பாவுக்கும் தெரியும். அம்மா அப்பாவுக்கும் தெரியும். இது மாதிரி எவ்வளோ நாள்? ஒரு 10 வருஷம் அடிச்சுட்டு இருப்பீங்களா? வேலை எத்தனை வருஷம் போனீங்க ஆரம்பிச்சிங்க இந்த வேலை? கேஸ் வேலை 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கீங்க 3 வருஷமா. அதுக்கு முன்னாடி வேலைலாம் இல்லை. பிளம்பிங் வேலை அது மாதிரி என்ன வேலை கிடைக்குதோ அதை எடுத்து பண்ணிடுறாங்க. மெயினாக பிளம்பிங்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, வெட்டியா வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, எல்லா வேலையும் பண்ணுவீங்க. ஸோ அப்பப்போ ஆனால் தண்ணி போட்டு தான் இருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்போது எப்போ ஸ்கூலில் 12வது படிக்கும்போதா? 6வது படிக்கும்போது. 6வது படிக்கும்போது என்ன வயசு இருந்திருக்கும்? ஒரு 12 வயசு தான் இருந்திருக்கும். 12 வயசுல எப்படி ஆரம்பிச்சிங்க? டிவி சத்துறதுனால ஈஸியாக ஓடிட்டு இருக்கோம். தண்ணி ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், அது எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா அடிப்பாங்களா? அப்பா சரக்கு மட்டும்தான் அடிப்பாரு. வேற கூட பிறந்தவங்க யாரும்? அண்ணன் இருப்பார். அவங்க எதாவது அடிப்பாங்களா? அவரு ரீஹாபிலிட்டேஷன் ஏதாவது போயிட்டு வந்தாரா? இல்லை, நீங்கள் ஒரு ஆள் தான் வீட்டில் வந்து ரீஹாபிலிட்டேஷன். எதுக்கோசம் வந்தாங்க? யார் கூப்பிட்டு வந்துருக்காரு? தெரியாது, வந்துட்டீங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு வந்து விட்டுருந்தாலும் விட்டுருமா? ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா வீட்டில்? அடிச்சு வச்சிங்களா? அண்ணன் பண்ணா பிரச்சனை. அண்ணன் பிரச்சனை பண்ணான். ஏன்டான்னு போய் கேட்டேன். அவள்தான் எல்லா கதையும் வீடியோ எல்லாத்தையும் வச்சேன். அவள்தான் தூக்கி பார்த்தேன். எத்தனை நாள் ஆச்சு வந்து? 3 நாள் ஆகும். இந்த 3 நாளாக போதை எதுவும் இருக்குல்ல? தலை வலி எதுவும் இருக்கா? தூக்கம் இருக்கா? பசிக்குதா? பசிக்குதா? ஆனால் வெறுப்பாக இருக்கும். ஆனால் இது சுதந்திரமாக சுற்றி இருந்தோம். இங்கே எதுவும் வந்து போட்டாங்க இல்லை, வேலையே போயிடுச்சு. அது என்ன ஓனர்கிட்ட எவ்வளோ டெய்லி சம்பளமா? மாத சம்பளம் டெய்லி போயிடுவீங்க. ஓனர் எடுத்துப்பாரு. நீங்கள் நல்லா தெளிவாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கூட சம்பளம் கூட கொடுப்போம். தெளிவாக தான் இருக்கீங்களா? சரி, போதை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? குடி ஒரு பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? நான்
ஆனால் இவ்வளோ வருஷம் எடுத்துருக்கீங்களா விடணும்னு நினைக்கிறதே கிடையாது. நான் நினச்சேன் கோவம் வந்துச்சுன்னா எடுப்பேன், யார் மேலே கோவமோ அவங்கள போய் வச்சுருவீங்க, இல்லை வெட்டிடுவீங்க. ஒன்று மாதிரி தான் சண்டை போட்டு மற்றவங்க போய் ரோட்டில் போட்டுக்கிங்க அவங்களாம் கத்த மாட்டேன். கோவம் தான் பிடிப்பீங்க, இது பிடிப்பேன், யார் மேலே கோவமோ அவங்க போய் வெட்டுவேன். அதுதான் இது மாதிரி போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்குதா? வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் கேஸ் இருக்குமே. ஆமாம், அம்பத்தூரில் ஒரு கொலை கேஸ், டீச்சர் ஒரு திருநாச்சம். திருநாச்சம். இப்போ அதெல்லாம் போய் ஆஜராகி தான் இருக்கீங்களா? இல்லை, நான் சம்மன் இல்லை. சம்மன் வரல. ஆனால் பிடிச்சிட்டு விட்டாங்களா ரிமாண்ட் வச்சுட்டு? என்ன படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க? 6வது வரைக்கும் இல்லை? 10th ஃபெயில். ஆனால் ஆல்கஹால் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களே, என்னைக்காவது யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களே இதே பிடிச்சி பாடுறா அப்படின்றீங்க. குடி மட்டும் போதும், சும்மா அது இதுன்னு பண்ண வேணாம் அப்படின்னு அவங்களே அதனால பிரச்சனையாகுது. அப்போ ஒரு வாட்டி அடிச்சு பார்த்துருக்கீங்க? 5 வருஷமா அடிச்சிருந்தவன் தான். 5 வருஷம்னா எந்த வருஷத்துலேருந்து அடிச்சுருந்தீங்க? இந்த ஸ்கூல் டேஸில் தான் ஆல்கஹால் சாப்பிட ஆரம்பிச்சிங்க. 12வது 10வது முடிஞ்ச உடனே அடிச்சா இருக்கீங்களா? 2023 விட்டீங்க. அதை இந்த மாதிரி பிரச்சனை வருது, கூட இருந்தவங்களாம் அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை விட்டுட்டீங்க. ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, ஏதோ பண்ணுறான் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் ஒழுங்காடுறான்னு சொல்லி விட்டுருவாங்க. அம்மா அழுவாங்களே? அழுவ மாட்டாங்க, தெரியும். ஆனால் சொல்லுவாங்களா டே அதை விட்றா அப்படின்னு? சொல்ல மாட்டாங்க. என்னதான் சொல்லுவாங்க? வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு தான் மேலே போய் சார் என்ன கஞ்சாலும். அம்மா அப்பா 2 அண்ணனா? சரி, வேற ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தூங்குனீங்க 2-3 நாளாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இருங்க, பெட்டில் இருங்க, நான் பேசுகிறேன். உங்கள் அப்பா அம்மா உங்கள் இவங்க எல்லாம் பேசுகிறேன், அண்ணன் கிட்ட அம்மா அப்பா கிட்ட பேசுவேன். அம்மா அப்பா கிட்ட பேசுவேன். முன்னாடி பல்லு வருது கொடுக்க சொல்லுவேன்.